எங்களை ஸ்டெபிலைசர் எப்படி இருக்குன்றத. இப்போ ஒரு வாரம் தான் ஆகுது. அதுக்கே பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு டைட் வந்துச்சு. இதுக்கே பார்த்தீங்கன்னா நான் புதுசாக போட்டிருக்கேன். ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா கழட்ட முடியாமல் கம்பெனியில் வந்து கழட்ட முடியாமல் போயிடுச்சு. கட் பண்ணிவிட்டு புதுசாக வெல்ட் அடித்து அனுபவத்தில் சொல்கிறேன். விட்டுறாதீங்க. விட்டுட்டிங்கன்னா பெரிய செலவில் போக முடியாது. கன்ஃபார்மாக ஹீட் பண்ணிலாம் பார்த்தோம். எவ்வளோ நேரம் ட்ரை பண்ணி பார்த்து முடியல. ஒரு வழியாக ஒன்று தான் கழிஞ்சிச்சு 4ல். 1 கழினத்தில் 3 மட்டும்தான் பார்த்தீங்கன்னா புதுசாக கட் பண்ணிவிட்டு புதுசாக நெட்டு செட்டோட வாங்கி அடித்தோம். அது என்ன காஸ்ட் வேணுன்றத கமெண்டில் சொல்லிட்டு போங்க. எவ்வளோன்றத நான் சொல்கிறேன். அடுத்த வீடியோவை சொல்கிறேன் நான். ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. என்னடா அது இந்த ஒரு நெட்டை கழட்டி போடாமல் விட்றதுக்கு இவ்வளோ செலவில் போய் விட்டுச்சுன்னு. சின்ன விஷயந்தான் நம்மளுக்கு வந்து பெரிய செலவில் போய் முடிச்சு விடும். அதனால் கொஞ்சம் ஜேஎஸ்பி பொறுத்தளவுக்கு எல்லா ஸ்பேர் பார்ட்ஸும் பார்த்துக்குங்க. முடிஞ்ச அளவுக்கு கிரீஸ் டெய்லி மெயின்டைன் பண்ணணும். ஸ்டெபிலைசர் பொறுத்தளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஒரு 2 நாளைக்கு ஒரு டைம் தண்ணி ஊற்றணும். அதனால தான் பார்த்திங்கன்னா அந்த மரம் போயிட்டு டைட் ஆகிறதுக்கான காரணமே. எனக்கு வண்டி கற்றுக் கொடுத்த ஆப்ரேட்டர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சொல்லியே தெரில அது லூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அதனால தான் எனக்கு இதை மாதிரி ஆயிடுச்சு. புதுசாக கற்றுக்கிறவங்க யாரும் தெரியலனா மறக்காமல் நம்ம வீடியோ கற்றுக்குங்க. பெல் பட்டன் நாள் வச்சிங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். நான் எல்லாமே என்ன நடக்குன்றத நான் நடந்தால் தெளிவாக சொல்லி கொடுக்குறேன். அதுதான் மெயின் விஷயம். இப்போ இந்த அளவுக்கு ஒரு மாதம் கழிச்சு இந்த பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு மண் ஏறி போச்சு. டெய்லி லூஸ் பண்ணாலுமே இந்த மண் இருக்குது. அதனால் மந்த்லி 1 இல்லை 2 மாதம் ஒரு லூஸ் ஆச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2 மாதம் ஒரு தாரி கூட அதை கழட்டி இந்த மாதிரி கழுவிட்டு இந்த மரம் லைட்டாக கிரீஸ் வச்சிங்க. அதிகமாக வைக்க தேவையில்லை. அதிகமாக வச்சிங்கன்னா நீங்கள் வண்டி ஆடக்குள்ளே கூட தன்னால் கழண்டு வருது. ஆனால் வச்சு அதுமாதிரி ஆகி போச்சு. அதனால் பார்த்திங்கன்னா லைட்டாக வச்சு ஓரளவு டைட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த டைம் வந்து பார்த்திங்கன்னா கழட்டுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கிரீஸ் வச்சு போட்டு டைட் பண்ண போகிறோம் இன்றைக்கி. இதாங்க இன்றைக்கியோட விளாக். பார்ட் 2ல் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து இன்னும் வேறு என்னென்ன மெயின்டைன் பண்ணலான்னு சொல்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறேன். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பெல் பட்டன் ஆல் வச்சிங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். இல்லை எனக்கு தெரியாது வச்சுருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. சீனியர் ஆப்ரேட்டர்ஸ் யாராக இருந்தீங்கன்னா பார்ட் 2 வீடியோ வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பெல் பட்டன் ஆல் வச்சிங்க. பார்ட் 2 கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து இருக்கும். தேங்க்யூ.